படம் தூங்கிட்டேன் ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ படம். ஓகே தான், மற்றவங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சி போல. நான் எனக்கு பார்க்கல ஒழுங்கா. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்காரே கிடைக்கும் பிருத்திவிராஜ். ஐயோ அப்படியா? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே தான், அவங்களுக்கு பிடிச்சிருந்து, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்க. பட் நான் ஒழுங்காக பார்க்கல, ஸ்லோவாக போனங்காட்டி தூங்கிட்டேன். ஸோ எதுவும் தெரில. என்ன இடத்துல ஸ்லோவா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோ தான். படமே ஃபுல்லாக ஸ்லோ. 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க. அதை 1 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் 3 மணி நேரம் சொல்லி எதுக்கு இது பண்ணாங்கன்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன ப்ரோ இந்த படத்தில்? ஏதாவது பிடிச்சதுன்னு எதனா இருக்கா? அமலாபால் நல்லா இருந்தாங்க, பிடிச்சிருந்துச்சி. ஒரு சாங் நல்லா இருந்துச்சு, கடலுக்குள்ளே அப்படியே நீச்சல் அடிக்கிற மாதிரி சாங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டதே நீங்கள் சொல்லி தான் ப்ரோ தெரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ மியூசிக். ஓகே ப்ரோ. சரி, இது வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ஆமாம் ப்ரோ. என்ன மாதிரி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்துக்கு வந்து பார்க்கலாம் ப்ரோ? போர் அடிக்குதுன்னு இருக்கவங்களாம் வரலாம் ப்ரோ. என்ன ப்ரோ, படம் பார்க்குறக்கு யார் ப்ரோ வரணும்? யார் வேணால் வந்து பார்க்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. எந்த மாதிரி ஆடியன்ஸ்னால் பிருத்திவிராஜ் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், அவங்களுக்கு பிடிக்கும். மற்ற கிட்ஸுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு குழந்தை அம்மா அப்பான்னு கத்திட்டு இருந்துச்சு, நீங்கள் வேறு. கிட்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை. மேபி அந்த சீரியல் பார்க்குறவங்களாம் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஆன்டிஸ், கிராண்ட்பா, கிராண்ட்மா, அங்கிள்ஸ் அவங்கள மாதிரிக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது, ஏன்னா ஃபுல் டெசர்ட்டு தான் மெயினாக காட்டுறாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே. நிறைய பேர் பிருத்திவிராஜ் சாரோட ஆக்டிங்க்கு ஆஸ்காரே கிடைக்கும். அது நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒரே இடமாவே காட்டுறது கொஞ்சம் போர் அடிக்குது. ஓகே மேம். தமிழ் ஆடியன்ஸ் செட் ஆகுமா? நம்ம ஆடியன்ஸ் செட் ஆகுமா? செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்குலாம் உட்கார முடியல. மரியானோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம் பேசுகிறாங்க. பட் மரியான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டோடு இருந்தது. பட் இதில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட் தான். ஓகே. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன கிடைக்கல? ஒன்றும் எதிர்பார்க்காம தான் வந்தோம், ஆனால் எதுவும் இல்லை. படத்தை ரொம்ப ஈத்தடிச்சிட்டாங்க. படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கலாம். உள்ள கண்டென்ட் அவ்வளோவா இல்லை, ரொம்ப ஈத்தடிச்சிட்டாங்கக்கா. நடந்து 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 ஒரு மாதிரி இருந்த மாதிரி. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? என்ன பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு ஆவரேஜான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. கொஞ்சம் ட்ராக் மாதிரி இருந்தது. சீக்கிரமாக முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் மரியானில் இந்த படம் வந்து ஒரு பார்ட்டு தான். ஆனால் அந்த பார்ட் ஆஃப் மரியானே இந்த ஒரு ஃபுல் படமாக இருந்தது. கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு நாவல், அது ஒரு படத்தில் ஒரு பார்ட்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆடியன்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கு இருக்க ஒரு டேஸ்ட்டு. நம்மளுக்கு இது ஆவரேஜாக இருந்தது, மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னமோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது ப்ரோ லேக் ஆஃப் போச்சு? ப்ரோ படமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் இல்லை ப்ரோ. படமே ரெண்டுமே ஒரே பேஸ் தான். ஃபஸ்ட் ஆஃப் எந்த ஸ்பீடில் இருக்கோ அப்படியே தான் செகண்ட் ஆஃபும் இருக்கும். ஒரு ஜேர்னி மாதிரி படம், அவ்வளோதான். அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. செம்மையாக நடிச்சிருந்தேன். அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. இல்லை அது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங்லேருந்து, அவர் ஹெல்த்லேருந்து, உடம்பு குறைச்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. இல்லை, ரிவ்யூலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஹைப்பில் போனோம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அது சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதான் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ஓகே பண்ணிட்டாங்க, பிடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது பரவாயில்ல. படம் சூப்பராக இருக்குது. செம்ம நல்ல ஃபீலு. ஒரு ஆளோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக காட்டி தரும். எப்படி ஒரு லைஃப் முன்னோட்டு கொண்டு போகணும், எப்படியெல்லாம் கரெக்டாக பேசுகிற ஒரு படம் தான். பிருத்திவிராஜுக்கு ஓஸ்கார் லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஓஸ்கார் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கு. லக் இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிடும். இந்தியா கேரளாவில் ஒரு ஃபஸ்ட்டு ஓஸ்காருக்கு ஒரு சான்ஸ் நிறையா இருக்குது. அவ்வளோதான்.